ஹலோ கைஸ், நேற்று போட்ட பாதியோட இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறோம். இது பார்ட் 2 கண்டினியூ பண்ணலாம். வாங்க கண்டினியூ பண்ணலாம் பார்ட் 2. பார்ட் 2 ரோஹித் சர்மா vs கேன் வில்லியம்சன் மேட்ச் தான் போயிட்டுருக்கீங்க. நியூசிலாந்து vs இந்தியா. இப்போ ஜே பும்ரா ஸ்ட்ரைக், ரச்சின் ரவீந்திரா பவுலிங். ஒரு ஷாட் இல்லைங்க, ஓ 2 ரன்னா, 3க்கு பார்க்குறாரு. 3 ரன் எடுத்துட்டாரு. சூப்பருங்க, செமையாக எடுத்துட்டாரு. இப்போ ஹார்திக் பாண்டியா ஸ்ட்ரைக், பர்ஃபெக்ட் ஷாட், 6. பர்ஃபெக்ட் ஷாட், செம்ம ஷாட்டு, செம்ம லைன், செம்ம லென்த்து, சூப்பர் ஷாட். கரெக்டாக வந்து டைம் பண்ணார், 6-ஐ தூக்கி விட்டார். ஸோ நெக்ஸ்ட் பால் ஓ ஜஸ்ட் ஒரு பவுண்ட்ரியான்னு பார்க்கணும். கன்ஃபார்ம் பவுண்ட்ரிங்க. சூப்பர் ஷாட். ஹார்திக் பாண்டியா வெறித்தனம் வாங்கி ஆடிட்டு இங்கே கொளுத்த விட்டுக்கிட்டு இருக்காரு பாண்டி. ஓடு மக்களே, பவுண்ட்ரியா இல்லைங்க, பவுண்ட்ரி போல. 2வது ரன்கான முயற்சி. எடுத்துருவாங்களா? எடுத்துட்டாங்க, ஈஸியாகவே எடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பால் ஷாட்டா 6 அதோட 600 தாண்டிருக்காங்க இந்தியா. Oh my god, shot 6. நம்ம நண்பர் வந்து விளாடுறாரு, பார்க்கலாம் அடுத்த பால் என்ன பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஓவர் நண்பர் ஆடுறாரு. பும்ரா ஸ்ட்ரைக்கு. நண்பர் ஏதோ ஷாட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு, பார்க்கலாம். லேட்டுங்க, என்ன நண்பர், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆடுங்க நண்பர். அடி. ஓ மை காட், நம்ம நண்பர் விளையாட தெரியும் விளையாடுறாரு. சரி பார்ப்போம் என்ன பண்ணுறாரு. ஓ மை காட், டைமிங் ரொம்ப தப்புங்க. மற்றபடி எல்லாம் கரெக்டு, ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்க நம்பர். பால் குத்தி வரும்போதே அடிக்குங்க நம்பர், கரெக்டாக இருக்கும் நம்பர். அடி நண்பர். ஷாட் நம்ம ட்ரை பண்ணியிருக்காரு நம்மால். 1 ரன் மட்டுமே கிடைக்கும், பாவம் நம்மால். அடுத்த பால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ ஹார்திகா பாண்டி அடிக்க நண்பர். ஓ மை காட், என்னமோ பார்த்துருக்காரு. 2 ரன் முயற்சி, 3 ரன்னே ஓடலாம். ரன் அவுட்டுங்க. ஜே பும்ரா அவுட் ஆயிட்டாரு. இப்போ ஹர்தீப் சிங் லாஸ்ட் விக்கெட்.
நம்ம தான் ஆட போகிறோம். நண்பர் ஒரு நாள் ஆடிட்டு நம்மகிட்ட கொடுத்துறாரு. இப்போ நம்ம ஆடுறோம். நெக்ஸ்ட் பால் ஷாட். வந்த முதல் பால் 6ங்க. சரியான ஷாட் 6. ஸோ அடுத்த பால் கஷ்டமான ஸ்ட்ரெஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஷாட். ரெண்டாவது 6. உழக்கிறாரு போயன்னு ஒரு பவுலராக பேட்டர்னு தெரியாமல் நெக்ஸ்ட் பால் பார்க்கலாம். அடுத்த பால் குட்லேருந்து இருக்கிறாரு. ஷாட். ஹாட்ரிக் 6. ஹாட்ரிக் 6. ஹர்ஷ்தீப் சிங் எங்கேருந்து பேட்டிங்லேயே 100 ரன் அடிக்கும் போல. சரியான 6 அது. ஹர்ஷ்தீப் சிங் இஸ் கிங். ஸோ அடுத்த பால் பார்க்கலாம். லாங் ஆஃப். ஒரு நல்ல திசை. அந்த வழியாக தான் ஹர்ஷ்தீப் சிங் இவ்வளோ நேரம் அடிச்சுட்டு இருக்காரு. ஓ கொஞ்சம் லைட். பவுண்டரி. சூப்பர் ஷாட். அன்லிமிட்டட் அண்ட் பிலீவபிள். ஸோ அஞ்சோலி வராது. ஸோ அடுத்து நம்ம தோழர் தான் ஆடுவார் நண்பர். நெக்ஸ்ட் பால் நம்ம நண்பர் ஆடுறாரு. என்ன இருக்கிறது பார்க்கலாம். நண்பர் அடிங்க நண்பர். ஸ்ட்ரைட்டில் டீப் எக்ஸ்ட்ரா கவர். நம்ம தோழர். ஓ மை காட் நல்ல ஷாட். ஓ ஒரு மிஸ் பில்டிங். ஒரு ரன் கிடைக்கும். ஒரு சரியான மிஸ் ஃபீல்டிங். ஸோ இப்போ ஓ மை காட் அத்திகா பாண்டிக்கு நண்பர் அவுட் இல்லைங்க. அவுட் இல்லை வந்திருக்காங்க. டீம் ரிவ்யூ எடுக்குமா? கான்வே வேணான்ட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் பால் நம்ம ஐசோடி. Gone. Atika Pandi in the money. Oh my god, just. நம்ம நண்பர் அத்திகா பாண்டி வச்சு அவுட் ஆகிட்டாரு. ஸோ யூஸ்வேந்தர் சகல் இஸ் கம்மிங் அப் டு பேட். பரவாயில்ல இந்த ஒரு டோட்டலே போதும்னு கேட்பாங்க. ஓ சரியான கேட்ச். சூப்பர் கேட்ச். பரவாயில்ல. டீம் இந்தியா கடைசி பிளேயர் குல்தீப் யாதவ் உள்ளே வந்திருக்காரு டு பேட். நெக்ஸ்ட் பால் பார்க்கலாம். ஒரு அவுட் சைட் ஒரு ஒயிட் இல்லையா ஒயிடில் வந்திருக்காங்க. ட்ரெயின் போல்ட் கடைசி வைக்கிறங்க. அவுட் ஆச்சுன்னா டீமு ஊற்றிக்கிச்சு தான். எப்படியாவது 1000 ரன்கள் அடிக்கணும்னு பார்த்துக்கணும். நம்ம நண்பர் அதுக்கு எடுத்து விட்டார். என்னோட பார்த்துப்போம். 1000 அங்கே 100 அடிப்பேன்லன்னு டவுட்டாக இருக்குது. எங்கேருந்து 1000. ஸோ 3000 ரன்கான முயற்சி எடுத்திருக்காரு. 3 ரன் வந்தாச்சு சேஃப்லி. ஸோ இப்போ ஸ்ட்ரைக் குல்தீப் யாதவ். அதாவது குல்தீப் யாதவ் தான் சீமப். ஓ மை காட் ஒரு பால். ஓ மை காட் குல்தீப் 2 ரன்கான முயற்சி எடுத்திருக்காங்க. வந்திருக்கு. நல்ல ஒரு சென்சிபிள் பேட்டிங் தான் குல்தீப். ஒரு பவுலராக இருந்தாலுமே செமையாக அடிக்கிறாரு. பார்க்கலாம். ஓ டாட் குல்தீப் இப்போ இந்த வாட்டி டீப் எக்ஸ்ட்ரா கவர் பார்த்துருக்காரு. இப்போ சீமப் தான் பால் ஸ்ட்ரைட்டாக குட் லென்த்தில் ஸ்டம்புக்கு ஏம் பண்ணி விட்டுருக்காரு. 2 ரனுக்கு பார்க்கலாம். ஏன் 3 ரன்கே பார்க்கலாம் போல். 3 ரன் ஓடி இருக்காங்க, எடுத்திருக்காங்க. 2 பேருக்குமே பேஸ் அவ்வளோவா இல்லை.
இப்போ மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரைக், அதாவது யூஸ்வேந்தர் சால் ஷாட் யூஸ்வேந்தர் சால். Next ball. ஷாட் ஸ்ட்ரைட்ல போயிருக்காரு அவுட் இல்ல. 2 ரன் முயற்சி. ஸோ ஷாட் ஸ்ட்ரைட்லேயே அவர் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பவுண்டரி போல ஜஸ்ட் கிளியர் பண்ணியிருக்கு. ஸோ இதோட நம்மளுக்கு தெரியும் இதுதான் கடைசி விக்கெட்டு. இன்னும் ஒரு விக்கெட் ஆனாலும் டீம் ஊற்றிக்கிச்சு. ஸோ விக்கெட் இல்லாமல் பார்க்குறது தான் நம்ம வேலையே ஒழிய கூட்டத்தில். ஓ சரியான விக்கெட் முடிஞ்சு. டீம் இந்தியா ஒரு இமாலய இலக்கு 300 வாழ்களில் 675 ரன்கள் தேவை. ஆரம்பிக்கும் போது எப்போவுமே பும்ரா தான் ஆரம்பிப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம நண்பரும் செம பவுலரு, நல்லா பால் போடுவார். ஆனால் ஆளுக்கு ஒரு ஓவர் எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பும்ரா ஃபர்ஸ்ட் பால் எப்போவுமே யாருக்கான முயற்சி தான் எடுத்திருக்காரு. யாத்தரா இல்லை ஷாட் பவுண்டரி. சூப்பர் ஷாட். இலக்க அடையிறதுக்காக வாழ்ந்திருக்காரு தேவான் சிங். பால் நெக்ஸ்ட் பால் பார்க்கலாம். பும்ரா ஏதாவது ஒரு ஃபாஸ்டிஷா இல்லை ஸ்லோ பால் ஷாட். 1 ரன் கிடைக்குமா இல்லை 2 ரன் கூட பார்க்குறாங்க ஓடிருக்காங்க. ஃபீல்டிங்கை மாற்றலாம்னு ஒரு பிளான். ஓகே ஸோ the next ball is coming up. ஓகே பார்க்குறாரு. ஃபாஸ்டிஷா ஒரு பால் வேணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு பும்ரா. அது ஃபாஸ்டிஷ் இதுதான். இல்லை 6 பெரிய 6. Oh my God, Bumrah, what are you doing? அங்கே பொங்கலுக்கு இது சொல்கிறாங்க. எங்கள் ஊருக்கு கருப்பி கேட்டுக்கோங்க. ஐயோ என்ன மாதத்துக்கு ஜவான் கான் போலான்னு போயிருக்காரு. எவ்வளோ போய்க்க முடியுமோ அவ்வளோ போயிருக்காரு. கான் வே ஆஃப் த கான். அவர் பேர்லேயே வலி இருக்கு. வலினா வலிக்கிற வலி கிடையாதுங்க, உண்மையான வலி. என்ன வழியில் போகிறதுன்னு இவருக்கு நல்லா தெரியும். ஸோ அடுத்த பால் ஒரு ஸ்விங்குக்கான முயற்சி தேடல். ஓகே கடைசி பந்து பும்ரா டு கான்வே. ஸோ நெக்ஸ்ட் பால் இஸ் கமிங் அப். It's a shot. Oh my God. இவங்க அசால்ட்டாக இருக்கிறவங்க பார்க்குறாங்க. வந்த முதல் ஓவரே குல்தீப் யாதவ் நெக்ஸ்ட் ஓவர் போடுறாங்க. ஸ்பின்னர் டாப் ஆஃப் ஹிஸ் மார்க். ஓகே குல்தீப் யாதவ் வச்சு நம்ம நண்பர் ஆறாரு. ஓ நண்பர் எப்படியாவது ஒரு விக்கெட் எடுக்க பாருங்க.
ஓகே நெக்ஸ்ட் பால் ஒரு டாப் ஸ்பின் கூகுளி ட்ரை பண்ணாரு இல்லை டாப் ஸ்பின் ஓ மை காட் சாமா பால் கை தட்டி ஆகணும் சூப்பர் பால் ஒரு டாப் ஸ்பின்னை எப்படி போடணுமோ அப்படி போட்டாரு கூகுளி ட்ரை பண்ணி பாருடா குல்தீப் கூகுளி ஷாட் பரவாயில்ல நல்லா பெஸ்ட்டாக ட்ரை பண்ணிங்க ஓகே பவர் பிளே 1 செட்டப் ஃபீல்டிங் சேஞ்ச் நிறைய வந்திருக்கு நம்ம பிளேயர் நம்ம தோழர் நம்ம நண்பர் நம்ம இப்போதைக்கு ஃபஸ்ட் 5 ஓவர் தான் போட போகிறோம் மிச்ச ஓவர்கள்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோ நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம் அதே நீங்கள் போடலைன்னா நான் வேறு ஏதாவது வீடியோக்கு தான் பார்க்கணும் ஒரு 100 லைக் மட்டும்தான் கேட்குறேன்னா ஒரு 100 லைக்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா போதும் அடுத்த வீடியோ அற்புதமாக போட்டுடலாம் சீரும் சிறப்பமாகவே போட்டு வச்சிடலாம் ஸோ நம்ம தோழர் கூட ஓவர் பிடிச்சி ஜடேஜா ஓ இல்லைங்க ஹர்தீப் சிங் இஸ் கிங் என்ன பண்ண போறாரு கிங் எப்போவுமே அவருக்கு பிடிச்ச பால் அவுட் ஸ்விங்கர் இப்போ அதுக்கு தான் பார்த்து வேறு அவுட் ஸ்விங் கேட்சா இல்லைங்க ஃபோர் சூப்பர் ஷாட் அதிலே நல்ல ஷாட் தான் நான் குறை சொல்லலை சிங் இஸ் கிங் நெக்ஸ்ட் பால் போயிட்டு ட்ரை யாக்கோ ஷாட் இல்லை பிடிச்சலாம் கஷ்டம் இல்லை பெருசாக அடிக்கல எப்படியாவது விக்கெட் வேணும்னா நம்ம டீம் காத்துக்கிட்டு அந்த விக்கெட் வருமா ஓகே நெக்ஸ்ட் பால் இஸ் கமிங் அப் ஹர்தீப் சிங் இஸ் கிங் ஓ மாடைக்கு அடிச்சிட்டாரு இதில் அவுட் ஆக்கிறது கஷ்டம்னு நம்ம தோழர் சொல்கிறாரு எனக்கு அதான் தோணுது நீங்கள் ஃபார்மில் இருக்காங்களோ அப்படின்னு ஒரு குழப்பம் எல்லார் மனசுக்குள்ளே இருக்கும் அதுதான் உண்மை நம்பர் 2 நியூசிலாந்து ஓடிஐயில் நம்பர் 2ல் இருக்கிறது நியூசிலாந்து நம்பர் 1 இந்தியா ஆனால் அவங்கள டேக் ஆஃப் பண்ணியிருக்காரு கேட் வில்லியம்சன் நெக்ஸ்ட் பால் ஹர்தீப் சிங் என்ன பண்ணலாம் crossing சம crossing நெக்ஸ்ட் பால் பாரா வந்துருக்காரு ஓ சாமாங்க தான் கிராசிங் வேலை நெக்ஸ்ட் பால் தர்ச்சால் 3 ரன் பார்ப்பாங்களா டீம் நியூசிலாந்து 3 ரன் பார்க்குறாங்க எடுத்துட்டாங்க 4 ரன் பார்த்தா அடிச்சு விட்டுருவான் விக்கெட் தான் நம்ம ஆள் இப்போதான் புதுசாக அந்த கேமுக்கு வந்திருக்காரு ஆனால் பவுலிங் நல்லா போடுறாரு பேட்டிங் போடல அவ்வளோதான்
Okay, next ball. இதோட 6 அடிக்கிறாரு. Googly. Use the chart. Try to know it. பார்த்துருக்காரு. use the chart. வரலாம் பிளேயர் எடுக்கலாம். விடக்கூடாது. 50 ரன்கள் அடிச்சுட்டாங்க. 52 அடிச்சிட்டாங்க. டீம் நியூசிலாந்து எப்படியாவது விக்கெட் எடுத்து பார்க்கணும்னு இருக்கு. முடக்க முடியாது. ஏன்னா 50 ஓவரில் 672 கஷ்டம் தான். ஆனால் முடக்கிறது கஷ்டம். நம்ம நண்பர் ஒரு நல்ல பால் போட்டார். 3 ரன்னுக்கான முயற்சி எடுப்பாங்களா? எடுக்கல. 2 ரன்கள் வட்டி. இது டக்குனு வசதியில் 3 ரன்கான முயற்சியா எடுக்கல. 2 ரன் தான் எடுத்து 2 ரன்கள். ஜடேஜா உள்ள வந்திருக்காரு. அட்டாக்கு ஒரு next ball ஜடேஜா. ஓ ஓ ஓ ஓ ரொம்ப ஸ்பீடா. ஸோ இதுதான் கடைசி ஓவர் நம்ம டீமோட. பார்த்து வேணுமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க guys. பவுண்டரிங்க சரியான பவுண்டரி. டீம் நியூசிலாந்து வெறித்தனமாக ஆடுறாங்க. நெக்ஸ்ட் பால் ஜடேஜா டு கேன் வில்லியம்சன். இன்னும் 2 பால் தாங்க. இன்னும் லாஸ்ட் 2 பால்ஸ். இந்த இன்னிங்ஸோட கடைசி 2 பால், அதாவது இந்த வீடியோட கடைசி 2 பால். அதில் ஒரு பால் 1 ரன்கள் கிடைக்கும். கன்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ கடைசி பால் நம்ம நண்பர் போடுவாருன்ட்டாரு. நான் ஒரு கடைசி பாலில் விக்கெட் எடுத்து மாயாஜாலம் பண்ணுங்க நண்பர்களே. கடைசி பந்த நல்ல ஒரு முயற்சி எடுத்துக்காங்க நம்ம நண்பர். ஓ சூப்பர் டாக். இல்லை 1 ரன்னா, இல்லை 2 ரன்னா, இல்லை 3 ரன்னா, 2 போட்டுருக்காங்க. இந்த ஓவரை இந்த இன்னிங்ஸை சூப்பராக முடிச்சிருக்காரு. ஸோ பார்ட் 3 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் guys. பாய்.